நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டேதான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. மலேசியாவில் வேலைக்கு சென்ற தமிழக இளைஞர் விசா முடிந்ததும் மலேசியாவில் தங்கியிருந்ததாக கைது செய்த அதிகாரிகள். அண்ணனை காப்பாற்றுவதற்காக உறவுக்கார இளைஞரை அழைத்துக் கொண்டு மலேசியாவுக்கு சென்ற தம்பி இரு இளைஞர்களையும் கடத்தி சென்று அடித்து சித்திரவதை செய்யும் கும்பல். சொல்வதை செய்யவில்லை என்றால் உடல் உறுப்புகளை பீஸ் பீஸாக வெட்டி விற்றுவிடுவோம் என பகீர் மிரட்டல். தமிழக இளைஞர்கள் கடத்தப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? எதுவுமே பண்ண முடியாது. பாக்கியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்கா. நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போவோம். நீ அங்கே பேச பேச இங்கே விழுந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள முகமது இப்ராஹிம் ஷா என்பவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருக்காங்க. இதுல மூத்த மகன் ரியாசுதீன் கடந்த சில வருஷமாகவே மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அங்க பழைய பொருட்களை வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில ரியாசுதீன் விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சட்டவிரோதமா மலேசியாவில் தங்கி இருந்ததா அங்க உள்ள அதிகாரிகள் அவரை அரெஸ்ட் பண்ணி முகாம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. கடந்த சுமார் 6 மாதங்களா ரியாசுதீன் மலேசியாவில் உள்ள முகாம்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ணன் இப்ப வந்துருவான் அப்ப வந்துருவான்னு பொறுத்து பார்த்த தம்பி முகமது இஸ்மாயில், நாம ஊர்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, மலேசியாவுக்கு போய் அண்ணனை காப்பாத்துற வழியை பார்ப்போம்னு நினைச்சு மலேசியாவுக்கு கிளம்பி இருக்கார். கூட தன்னோட உறவினரான முகமது தாரிக் என்பவரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. மலேசியாவுக்கு போன இஸ்மாயிலும் தாரிக்கும் மலேசியாவுல கடா அப்படிங்கிற நகரம் பக்கத்துல படாங் சிராய்ங்கிற ஏரியால உள்ள ஹரிநாதன் அப்படிங்கிற தெரிஞ்சவர் வீட்டுல தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியாசுதீனை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச ஒரு சிலர் மூலமா மலேசியாவில் உள்ள அதிகாரிகள் கிட்ட போயும் பேசியிருக்காங்க. இதுக்கிடையில ஹரிநாதன் வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் அங்க இருந்த முகமது இஸ்மாயிலையும் முகமது தாரிக்கையும் சர்ரமாரியா தாக்கி கார்ல வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க. யாரு என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இருட்டு அறைக்குள்ள 2 பேரையும் அடைச்சு வச்சு கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. உங்க அண்ணன் ரியாசுதீன் எங்களுக்கு 26 லட்சம் ரூபாய் பணம் தரணும், எங்க பணம் எங்களுக்கு வந்தாதான் உங்களை உயிரோட விடுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. எங்க அண்ணனோட பண விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுருங்கன்னு இஸ்மாயிலும் தாரிக்கும் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த கும்பல் அவங்கள விடல. தொடர்ந்து ரூம்குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயிலோட செல்போனை வாங்கி அதுல இருந்து அவரோட அப்பா முகமது இப்ராஹிம் ஷா கிட்ட பேசியிருக்காங்க அந்த கும்பல். உங்க மூத்த பையன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 26 லட்சம் ரூபாயை கொடுத்தாதான் 2வது பையன் உங்களுக்கு உயிரோட கிடைப்பான், இல்லன்னா உடம்ப பீஸ் பீஸா வெட்டி ஒவ்வொரு உறுப்பையும் வித்துருவோம்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. ரியாசுதீன் பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அப்படியே ரியாசுதீன் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அத அவன்கிட்ட கேட்டுக்கோங்க, இஸ்மாயிலுக்கு எதுவும் தெரியாது, அவனை விட்டுருங்கன்னு போன்ல கதறி இருக்காரு தந்தை முகமது இப்ராஹிம் ஷா. உறவினர்கள் சிலரும் போன்ல அந்த கடத்தல் கும்பல் கிட்ட பேசியிருக்காங்க. யார் என்ன சொல்லியும் அடங்காத அந்த கும்பல் பணம் கொடுத்தாதான் இஸ்மாயிலும் தாரிக்கும் ஊர் திரும்புவாங்க, இல்லன்னா அவங்க சடலம் தான் வரும்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்காங்க. உங்கள்ட்ட வாங்கல இவன் இந்த 2 பயிலும் இவங்களுக்கும் அவங்க அதுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்களை பிடிச்சி வச்சு என்ன உன புரிய? ஆமாண்ணே, இப்ப அவனுக்கு இல்லையே, அப்ப நான் இவனுக்கு பிடிச்சி வச்சாதான் காசு வரும். இவங்க 10 பைசாவுக்கு பெறாதவங்க, இவங்க பாவம் ஒண்ணுமே தெரியாது, இவங்க சும்மா சுத்தி பார்க்க வந்தவங்க. இவங்களுக்கு நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? யார்கிட்ட வரவு செலவு பண்ணீங்க? இவங்களை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் கூட ஒரு இது லாஜிக்கே இல்லையேனே. அவரை சரி சரி அவன் தம்பியும் அவன் மச்சானும் தான் இங்க இருக்கானுங்க.
ஆமா சரி சரி, இவங்க பாவம் ஒண்ணுமே தெரியாதுண்ணே இவங்களுக்கு, இவங்க வாங்கினது கொடுத்தது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயில தந்தை இப்ராஹிம் ஷா கிட்டையும் உறவினர்கள் சிலர்கிட்டையும் போன்ல பேச வச்சிருக்காங்க அந்த கடத்தல் கும்பல். அப்ப நீங்க யாரும் அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மட்டும் சொல்லுங்க, நீங்க ஏதாவது பேசினா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இங்க எங்களுக்கு அடி விடுதுன்னு பதற்றத்தோடையும் பயத்தோடையும் இஸ்மாயில் போன்ல கதர்னதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போயிருச்சு. போட்டு அடிக்கிறாங்க, அண்ணன் பேசுவாங்க, பொண்ணு பேசுறாங்க. எதுவுமே பண்ண முடியாதுப்பா இங்கெல்லாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்கா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒவ்வொன்றும். நீ அங்க பேச பேச இங்க விழுந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அடி. அண்ணனை காப்பாத்துறதுக்காக மலேசியாவுக்கு போன தம்பி இஸ்மாயிலும் உறவினர் தாரிக்கும் கடத்தல்காரங்க கிட்ட சிக்கி துடிச்சிட்டு இருக்கிற நிலையில அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. வயது முதிர்வால நடக்க முடியாத நிலையில இருக்கிறப்பவும் மகனுக்காக வீல் சேர்ல வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காரு தந்தை முகமது இப்ராஹிம் ஷா. அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தம்பியை கடத்தினதும் இல்லாம அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்கன்னும், எப்படியாச்சும் இஸ்மாயிலையும் தாரிக்கையும் மீட்டு தமிழ்நாட்டிற்கு அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணணும்னு இஸ்மாயில் மற்றும் தாரிக்கோட குடும்பத்தினர் ஆட்சியர்கிட்ட கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ஆஷா அஜீத் இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க. மணமேடையில் ஆசைகளுடனும் கனவுகளுடனும் அமர்ந்திருந்த மணமகன், பெரியவர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்த திருமணம் முடிந்த பின் அணிந்திருந்த முக்காடை எடுத்த மணப்பெண் மணமகளின் முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற மணமகன், இளம் பெண்ணுக்கு பதிலாக இளம் பெண்ணின் தாயாரை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்த குடும்பத்தினர். ஒரு சில நிமிடங்களில் அதகளமான திருமண மண்டபம். 42 வயது பெண்ணுடன் என்னால் சேர்ந்து வாழ முடியாது என கூறிய இளைஞருக்கு பகீர் மிரட்டல். நடந்தது என்ன? புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறங்கிற ஆசையிலையும் எக்கச்சக்க கனவோடையும் மணப்பெண் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு மணமகன் முகமது ஆசிம். மணப்பெண் முக்காடு போட்டிருந்ததால மணமேடையில வச்சு முகமது ஆசிம் பொண்ணோட முகத்தை பார்க்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணப்பெண் தான் அணிஞ்சிருந்த முக்காடை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க முகத்தை பார்த்த முகமது ஆசிம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. ஏன்னா அது மணமகள் மாந்தசா இல்ல, அவங்களோட அம்மா தாகிரா. அதுக்கப்புறம் ஆவேசமா மணமேடையில இருந்து எந்திரிச்ச முகமது ஆசிம் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண தன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட என்ன இதுன்னு கோபமா கேட்டிருக்கார். அப்போ அவங்க சொன்ன விஷயமும் செஞ்ச காரியமும் முகமது ஆசிமுக்கு மட்டுமில்ல, கல்யாணத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா இருந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பக்கத்தில் உள்ள பிரம்மபுரியை சேர்ந்த 22 வயதான முகமது ஆசிமிற்கும் பசால்புராவை சேர்ந்த 21 வயசான மாந்தசாவுக்கும் 2 சைடு பெரியவங்க முன்னிலையில கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலா நடந்துட்டு வந்திருக்கு. முகமது ஆசிமுக்கு அப்பா அம்மா இல்லாததால அவரோட அண்ணன் நதீமும் அண்ணி சைதாவும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையில சொந்த பந்தங்களும் நட்பு வட்டாரங்களும் மண்டபத்துல அதிக அளவு கூடியிருந்தாங்க. மணப்பெண் கல்யாணத்தப்ப முக்காடு அணிஞ்சிருக்கணுங்கிறது இஸ்லாமியர்களின் வழக்கம். அதனால மணப்பெண் ஆரம்பத்துல இருந்தே முக்காடு அணிஞ்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பெரியவங்க முன்னிலையில 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் மணப்பெண் தான் அணிஞ்சிருந்த முக்காட நீக்கி இருக்காங்க. அப்பதான் அது மாந்தசா இல்ல, அவங்களோட அம்மா 45 வயதான தாகிராங்கிறது முகமது ஆசிமுக்கு தெரிஞ்சிருக்கு. தான் ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முகமது ஆசிம், என்ன இது மாந்தசான்னு சொல்லி அவங்க அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண தன்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட இத பத்தி கேட்டிருக்காரு. அதோட நான் இவங்க கூட வாழ மாட்டேன், நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு வேகமா மண்டபத்திலிருந்து வெளியேற பார்த்திருக்காரு முகமது ஆசிம்.
மாந்தசாவோட குடும்பத்துக்காரங்க தான் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு முகமது ஆசிம் முதல்ல நினைச்சிருக்காரு. ஆனா இதுக்கு காரணம் அவங்க மட்டுமில்ல, நம்மளோட அண்ணனும் அண்ணியும் தான் ஏ1ங்கிறது அவருக்கு லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப தாகிரா கூட நீ ஒழுங்கா வாழ்க்கை நடத்தலன்னா உங்க அண்ணிய நீ பாலியல் தொந்தரவு பண்ணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு அண்ணன் நதீம் மிரட்டி இருக்காரு. பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த அண்ணி ஷைதாவும் முகமது ஆசிம மிரட்டி இருக்காங்க. அதே மாதிரி தகிராவோட மொத்த குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி எப்படினாலும் நீ அவங்க கூட குடும்பம் நடத்தித்தான் ஆகணும்னு வற்புறுத்தி இருக்காங்க. ஒரு வழியா அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு போன முகமது ஆசிம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சப்பதான் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கணவனை இழந்த தாகிராவுக்கு 45 வயசு ஆகுது. அவங்களுக்கு 21 வயசுல மாந்தசாங்கிற மகள் இருக்காங்க. தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைச்ச தாகிரா தன்னோட ஆசைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லி இருக்காங்க. அடுத்து மேரேஜ் புரோக்கர் மூலமா முகமது ஆசிமோட அண்ணன் அண்ணியோட கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட இத பத்தி பேசினப்ப முகமது ஆசிம் கிட்ட மாந்தசாதா மணமகள்னு சொல்லுவோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம்னு முகமது ஆசிமோட அண்ணன் நதீம் சொல்லி இருக்கார். அதுக்காக தாகிரா சொந்தக்காரங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் நதீம் வாங்கி இருக்கார். தாகிரா குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பம். ஆனா முகமது ஆசிமோட ஃபேமிலி ஏழ்மையில உள்ளவங்க. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டதால அண்ணன் தான் அவரை வளர்த்திருக்காரு. அப்பா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய அண்ணன் நதீம் 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தன்னோட சொந்த தம்பி வாழ்க்கைய பாழாக்கி இருக்காங்க. பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்த நதீம் கிட்டையும் அவரோட மனைவி ஷைதா கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கடற்கரையில் வேலை பார்த்து கொண்டிருந்த கப்பல் மாலுமி கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை வெட்டி வீழ்த்திவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்ற கும்பல். கடற்கரை மணலில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்த பரிதாபம். கப்பல் மாலுமியை கொடூரமாக கொன்றது யார்? கடற்கரையில் நடந்தது என்ன? நைட் 8 மணி இருக்கும். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில கப்பல் மாலுமியான மரடோனா வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்போ அங்க 2 டூ வீலர்கள்ல வந்த 4-5 பேரு மரடோனாவை இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சிருக்காங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடியிருக்காரு மரடோனா. ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அவரை சுத்தி வளைச்சு அரிவாளால தலையிலையும் கழுத்துலையும் சரமாரியா வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல பைக்ல தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த அங்க இருந்த மீனவர்கள் சிலர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே அங்க வந்த போலீஸ்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த மரடோனாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா வழியிலேயே இளைஞரோட உயிர் அடங்கிட்டதா மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு கடற்கரையில என்ன நடந்தது, மரடோனாவை கொலை பண்ணது யாருன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல 3 இளைஞர்கள் மரடோனாவை அரிவாளால சரமாரியா வெட்டினது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன 3 பேரையும் பிடிக்கிற வேலையில தீவிரமா இறங்கினாங்க வடபாகம் காவல்துறையினர். சிசிடிவி காட்சி பதிவுகளை அங்க உள்ள மீனவர்கள் கிட்ட காட்டி இவங்களுக்கும் மரடோனாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுலதான் கொலை நடந்ததற்கான காரணமே தெரிய வந்திருக்குது. தூத்துக்குடி திரேஸ்புரத்துல கப்பல் மாலுமியா வேலை பார்த்துட்டு இருந்த மரடோனா அதே பகுதியில இருக்கிற உதயா ஏஜென்சி கிட்ட நின்னு போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா 3 பேரு பைக்ல மின்னல் வேகத்துல போயிருக்காங்க. அதை பார்த்து டென்ஷனான மரடோனா இளைஞர்களை பிடிச்சு அதட்டி இருக்காரு. அப்போ 3 இளைஞர்களும் ஃபுல் போதையில நிதானமே இல்லாம இருந்திருக்காங்க. அது மரடோனாவுக்கு இன்னும் உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3 இளைஞர்களையும் பிடிச்சு 2 அறவிட்ட மரடோனா இனிமே உங்களை இந்த ஏரியாவில் பார்க்க கூடாதுன்னு வான் பண்ணி அனுப்பியிருக்காரு.
எங்க மேலேயே கை வச்சிட்டியா, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கொலை மிரட்டல் விட்டுட்டு கொலை வெறியோட அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த சம்பவம் மதியம் 1 மணிக்கு நடந்திருக்குது. இளைஞர்கள் கொலை மிரட்டல் விட்டத மரடோனா அப்ப பெருசா கண்டுக்கல. குடி கஞ்சான்னு அதிலேயே மூழ்கியிருந்த 3 இளைஞர்கள் மரடோனாவோட கதையை முடிக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. அதுக்காக 3 இளைஞர்களும் தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரையிலேயே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ மரடோனா தனியா கையில சிக்குவாரு, கதையை முடிக்கலாம்னு வெறியோட காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த இளைஞர்கள். இரவு 8 மணிக்கு வழக்கம் போல கடற்கரையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு மரடோனா. அப்ப கையில பயங்கர ஆயுதங்களோட அவரை நோக்கி போன 3 பேரு மரடோனாவை கண்மூடித்தனமா வெட்டி போட்டு இருக்காங்க. அதுல நிலக்குலைஞ்சு போன மரடோனா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் மீனவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கிற கொலையாளிகள் 3 பேரையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பைக்கில் வேகமா போய் யார் மேலேயும் மோதிரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் மரடோனா கோபப்பட்டு அவங்கள கண்டிச்சிருக்காரு. ஆனா கடைசியில அந்த நல்லெண்ணமே அவரோட உயிர் போறதுக்கு காரணமா மாறிருச்சு. நடுவேட்டில் ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர் தலையிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறியதால் சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த பரிதாபம். சட்டை முழுக்க இரத்தக்கரையுடன் சடலத்தின் பக்கத்தில் அரிவாளுடன் அமர்ந்திருந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர். காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவரே இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொன்றது ஏன்? எக்ஸ் கான்ஸ்டபிள் போலீசிடம் சொன்னது என்ன? மதிய நேரம் மதுரை ஆணையூர் தெற்கு தெருவில் நிறைய பேரு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து யாரோ கதறுற சத்தம் கேட்டிருக்கு. என்ன ஏதுன்னு பதறி அடிச்சிட்டு போய் பார்த்தப்ப இளைஞர் அழகு பாண்டி ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்தார். பக்கத்திலேயே ஓய்வு பெற்ற கான்ஸ்டபிள் நடராஜன் ரத்தம் படிஞ்ச அரிவாளோட வெறித்தனமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்து கதிகலங்கி போன அக்கம் பக்கத்தினர் இங்க ஏதோ வில்லங்கமா நடந்திருக்குதுன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணா எல்லாரும் கண்ணிமைக்கிற நேரத்துல எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனா நடராஜன் 1 இன்ச்சு கூட நகராம சடலத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார். தகவல் கிடைச்சு அங்க வந்த போலீஸ் அழகு பாண்டி உடலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு கையில அரிவாரோட உட்கார்ந்துட்டு இருந்த நடராஜனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்திருக்காங்க. அதுலதான் நடராஜன் எதுக்காக அழகு பாண்டிய அப்படி செஞ்சாருங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. ஆணையூர் தெற்கு தெருவை சேர்ந்த அழகு பாண்டிக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. அழகு பாண்டி பொறுப்பே இல்லாம அடிதடின்னு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் மேல பல கேஸும் இருக்கிறதா சொல்லப்படுது. அழகு பாண்டி வீடு இருக்கிற அதே ஏரியாவில தான் ஓய்வு பெற்ற கான்ஸ்டபிள் நடராஜன் மளிகை கடை ஒன்ன நடத்திட்டு வர்றாரு. வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சண்டைய விலைக்கு வாங்கிட்டு இருந்த அழகு பாண்டிக்கு அறிவுரை சொன்ன நடராஜன் தன்னோட மளிகை கடையிலேயே ஒரு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. ஆனாலும் திருந்தாத நடராஜன் குடுக்கிற சம்பளத்துல குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அழகு பாண்டி குடிச்சிட்டு வீட்டுல பண்ற கொடுமையெல்லாம் நடராஜன் கிட்ட சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அழகு பாண்டி சம்பளத்தை அவரோட மனைவி கிட்ட தான் கொடுத்திருக்காரு நடராஜன். இது அழகு பாண்டிக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்னோட சம்பளத்தை என்கிட்ட கொடுக்காம எதுக்காக என் மனைவி கிட்ட கொடுக்கறீங்கன்னு சொல்லி நடராஜனை சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மது குடிக்கிறதுக்கு நடராஜன் கிட்ட பணத்தை கேட்டு பாடா படுத்திருக்காரு அழகு பாண்டி. சரி போனா போகட்டும்னு 2-3 தடவை அழகு பாண்டி கேட்கிற பணத்தையும் கொடுத்திருக்காரு நடராஜன். தினமும் இப்படியே பணம் கேட்க ஆரம்பிச்சதுனால நடராஜன் ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. வழக்கம் போல கடைக்கு வந்த அழகு பாண்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகும்போது குடிக்கிறதுக்காக நடராஜன் கிட்ட பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல, சும்மா பணம் கேட்டு என் முன்னாடி வந்து நிக்காதுன்னு சொல்லி விரட்டி இருக்காரு.
குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அழகு பாண்டி எனக்கு இப்பவே பணம் வேணும்னு கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு போவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காரு. அது நடராஜனுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேரும் பதிலுக்கு பதில் ஆவேசமா பேசி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படியே 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் அதிகரிச்சிருக்கு. அப்ப அழகு பாண்டி நடராஜனை தகாத வார்த்தையால பேசி திட்டிருக்காரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் கொந்தளிச்ச நடராஜன் வீட்டுல இருந்து அரிவாளை எடுத்து அழகு பாண்டிய சர்ரமாரியா வெட்டியிருக்காரு. அதுல சம்பவ இடத்திலேயே அழகு பாண்டி துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாக இருக்குது. மனைவியுடன் திடீரென ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்ற கணவர். தலையை மட்டும் துண்டாக வெட்டி சைக்கிளின் முன்பக்க பேஸ்கட்டில் வைத்துக் கொண்டு காவல் நிலையம் வரை சென்று பயங்கரம். 60 வயது முதியவருக்கு இவ்வளவு ரத்த வெறியேன்? மனைவியின் தலையை துண்டாக வெட்டி கொல்லும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? அசாம்ல உள்ள பள்ளம்குரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைக்கிள்ல வந்த 60 வயசு மதிக்கத்தக்க முதியவர் ஒருத்தர், சார் என்னைய அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவிய கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்காரு. என்னையா சொல்றீங்க? நைட் நேரத்துல வந்து ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதீங்கன்னு காவலர்கள் சத்தம் போட்டு இருக்காங்க. நான் சொல்றது உண்மைதான் சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதையே திரும்ப சொன்ன முதியவர் சைக்கிள்ல வச்சிருந்த ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்து போலீஸ் டேபிள்ல வச்சிருக்காரு. அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சதை பார்த்த போலீஸ்காரங்க என்ன இருக்கு இதுல, ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல இருந்ததை பார்த்த காவலர்களே ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்று இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் முதியவர் சொன்னது உண்மைன்னு போலீஸுக்கு உறுதியாக இருக்கு. உங்க மனைவிய எங்க வச்சு கொலை பண்ணீங்க, சடலம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ அசாம் மாநிலம் சிராங்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு போலீஸ்காரங்களை அழைச்சிட்டு போயிருக்காரு முதியவர். அங்க பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள அவரோட மனைவி தலை துண்டான நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. அடுத்து சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. எதுக்காக கட்டின மனைவிய கொலை பண்ணீங்க, தலைய துண்டா வெற்ற அளவுக்கு உங்க 2 பேத்துக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. 60 வயதான முதியவரான பித்தீஸுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் கல்யாணமாகி வெளியூர்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. பித்தீஸும் அவங்க மனைவியும் தான் சிராங்ல உள்ள சொந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பித்தீஸ் மது போதைக்கு அடிமையானவரா. பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பித்தீஸுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது. மனைவிக்கும் வீட்டுக்கும் தேவையான எல்லாத்தையும் மனைவி கேட்கறதுக்கு முன்னாடியே அக்கறையா வாங்கி போட்ட பித்தீஸ் குடிப்பழக்கத்தை மட்டும் கைவிடல. நாள் போக போக குடிப்பழக்கமும் அதிகமாக இருக்கு. அதனால வயதான தம்பதிக்கு இடையில அடிக்கடி சண்டையும் வந்திருக்கு. கணவர் குடிப்பழக்கத்தை கை விற்றணும்னு நிறைய சித்த மருந்துகளையும் சாப்பாட்டுல கலந்து பித்தீஸுக்கு கொடுத்திருக்காங்க மூதாட்டி. ஆனா பித்தீஸ் குடிப்பழக்கத்தை கைவிடுற மாதிரி இல்ல. தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவிய அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு பித்தீஸ். வயசான காலத்துல மனைவி மேல பித்தீஸுக்கு சந்தேகமும் வந்திருக்கு. பித்தீஸ் பண்றதெல்லாம் தன்னோட பசங்க கிட்ட போன் பண்ணி சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மூதாட்டி. அப்படி மனைவி போன் பேசுறத பார்த்த பித்தீஸ் யார் கூட போன்ல பேசுறன்னு கேட்டு சந்தேகப்பட்டு அடிச்சிருக்கார். பெத்த பசங்க கிட்ட பேசினா கூட வெளி ஆண்கள் கிட்ட பேசுறதா சொல்லி பித்தீஸ் டார்ச்சர் செஞ்சதால கொந்தளிச்ச மூதாட்டி கணவனை பயங்கர சத்தம் போட்டு கத்திருக்காங்க. வழக்கம் போல போதையில வீட்டுக்கு வந்த பித்தீஸ் யாரோட பேசுறன்னு கேட்டா என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிறியான்னு கேட்டு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கார். நீ இப்படி பண்ணா அப்படித்தான் பேசுவேன்னு மூதாட்டி சொல்ல 2 பேத்துக்கும் இடையில பயங்கர சண்டை வந்திருக்கு. வயசான காலத்துல இப்படி உன்கிட்ட அணுவா சாகிறதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு மூதாட்டி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் டென்ஷனான பித்தீஸ் நீ உயிரோடவே இருக்க வேண்டாம், நானே உன்னை சாகடிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல இருந்து அரிவாளை எடுத்துட்டு வந்து மனைவிய தலைய துண்டா வெட்டி இருக்காரு பித்தீஸ். அந்த நொடியிலேயே மூதாட்டி துடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சடலத்தை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு மனைவி தலைய ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு பித்தீஸ்.
ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.